இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையன் இந்த படத்துல கடைசி ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்ப என்ன ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இன்ட்ரோ சாங் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சாங் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சில போர்ஷன்ஸ் இந்த படத்துல இருக்குன்றத சொல்றாங்க. அந்த போர்ஷன்ஸ்ல ராணா ரகுபதிலாம் கலந்துக்க போறார்ன்ற ஒரு டாக்ஸும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் வீரா, தீரா, சூரா, சியான் விக்ரமுடைய நடிப்புல பயங்கர விறுவிறுப்பா இந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னிலேருந்து மதுரையில ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரே ஷெட்யூல்ல இந்த படத்துடைய ஷூட்டிங்க முடிக்கணுன்ற மாரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம். 2025 மிட்ல தான் இந்த திரைப்படத்த ரிலீஸ் பண்ணணுன்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சுதா கொங்காரா. இவங்க அடுத்து சூர்யா அவர்களுடைய ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தது. பட் ஒரு சில காரணங்களால அந்த ப்ராஜெக்ட்டை தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை அந்த பட நிறுவனம் 2டி என்டர்டெயின்மெண்ட்ஸ் அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ சுதா கொங்காரா ஒரு ஒன்லைனை துருவ் விக்ரம் கிட்ட சொல்லியிருக்காங்களாம். இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை இந்த ப்ராஜெக்ட். சப்போஸ் துருவ் விக்ரம் பண்ணலான்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆன் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனி இன்னும் லாக் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் நடக்க போகுதுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கான மியூசிக்கை ஜிவி பிரகாஷ் தான் பண்ண போகிறார் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ரீசெண்ட் டைம்ஸில் ஜிவி பிரகாஷ் அவருடைய ட்விட்டர் ஐடியிலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தனுஷோடைய டைரக்ஷனில் ரெடி ஆகிட்டு இருக்க என்இஇகே அந்த திரைப்படத்துடைய சாங்ஸ் 4 பண்ணிட்டேன். அந்த 4 சாங்ஸும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. மிக முக்கியமாக இந்த படத்துடைய முதல் சாங்கோடைய வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னால், அந்த ஒரு வீடியோவில் ஜிவி பிரகாஷும் பிரியங்கா மோகனும் இருக்க போகிறாங்கன்றத சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை இந்த ஒரு சாங் கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. தங்கலான் திரைப்படத்தை பற்றி இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் மொத்தமாக போயிட்டுருக்கு. பயங்கர விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் விடாமுயற்சி. இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை ரீசெண்ட் டைமில் தான் அஜர்பைஜானில் ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில காரணங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியல. அந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான வெள்ளம் துபாயில் இருந்தது. அது எல்லாமே சரியானதுக்கப்புறமா தான் மீண்டும் விடாமுயற்சியோடைய ஷூட்டிங் போகும் அப்படின்ற ஒரு பிளானிங் ப்ராசஸில் இருக்காங்களாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு திரைப்படத்துடைய டைரக்டர் வம்சி படப்பிப்பள்ளி அவருடைய டைரக்ஷனில் அடுத்து மீண்டும் ஒரு திரைப்படம் ரெடியாக போகுது. வம்சி ஹிந்தி டைரக்டராக மாற போகிறாரு. ஒரு ஹிந்தி ஹீரோ கிட்ட தான் டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சிவகார்த்திகேயனோட 23வது திரைப்படம். இந்த படத்தில் மிக முக்கியமான வில்லனா வித்யுத் ஜம்வால் தான் நடிக்கிறாருன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இவர் துப்பாக்கி படத்துடைய மெயின் வில்லனாக நடிச்சிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு கூடுதலான கேரக்டரில் இன்னொரு முக்கியமான வில்லனா அர்ஜு மேனன் அவர் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. ஒரு பக்கம் சொல்ல போனால் இன்னொரு வில்லனாகவே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் அருண் விஜயோடைய ரெட்டை தலை அப்படின்ற திரைப்படத்துடைய போஸ்டரை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த டைட்டிலை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் லாக் பண்ணி வச்சுருக்காரு. அஜித்துக்காக ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கதைக்கான டைட்டிலாக தான் இதை லாக் பண்ணி வச்சுருந்தாரு. பட் ஒரு சில காரணங்களால் அந்த கதை நடக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு இந்த டைட்டிலை கொடுத்துட்டாரு அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கார்த்தியோடைய சர்தார் திரைப்படம். இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். இந்த படத்துக்கான பூஜையை மே மாதம் எண்டில் போடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க், ஆர்டிஸ்டோடைய செலெக்ஷன் அண்ட் ஃபைனலைசேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கவினோடைய அடுத்த திரைப்படம் ஸ்டார் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா கவினோடைய 5வது திரைப்படம். இந்த படத்துடைய டைரக்டர் சதீஷ் அவர்கள். இந்த படத்துக்கு இன்னும் ஒரு வாரம் ஷூட்டிங் பாக்கி இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சான். கவினோடைய அடுத்த திரைப்படம், அதுக்கு 6வது திரைப்படம். இந்த திரைப்படத்தோட டைரக்டர் யாருன்னா நெல்சனுடைய அசிஸ்டன்ட். அந்த திரைப்படத்துடைய ஓவரால் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்றதையும் கவின் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி அஞ்சலியுடைய 50வது திரைப்படம். இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் சார்பேட்டா பரம்பரையில் நடித்த சந்தோஷ் அவர்கள் நடிச்சிருக்காராம். இந்த படத்துடைய டைட்டில் ஈகை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.